நேற்று தினமலர் மற்றும் தினத்தந்தியில் வந்த தலைப்பு செய்தியை திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்கன்றது தான். நான் இமிடியேட்டாக நம்பலை, உடனே நம்பலை. ஏதோ பிளான்டு நியூஸ்னு நினைச்சேன். இட்டு கட்டப்பட்ட செய்தி, யாரோ பணங்க கொடுத்து செய்கிறாங்கன்னு. யார் டிவிக்கு தான் பணம் கொடுத்து ஆதவர்ஜன் தான் செய்கிறாரு போல இருக்குன்னு நம்பின்னு இருந்தேன். கடைசியில் எனக்கு டிவி விவாதங்களில் பார்த்தா அந்த அதிமுககாரங்க அதுக்கு மறுப்பே தெரிவிக்கல, மழுப்பு பண்ணுற மழுப்புறாங்களே ஒழிய மறுப்பு தெரிவிக்கல. அப்புறம் திமுக தலைவர் ஸ்டாலின் நான் ஒரு கடுமையான முடிவு கூட எடுப்பேன்றாரு. அப்புறம் இளங்கோவன் என்ன சொல்கிறாரு, இப்போதைக்கு அப்படி ஒரு முடிவு இல்லை, அதிமுக கூட்டணி வைக்கிற முடிவு இல்லை, அப்படி முடிவு எடுத்தால் நாங்கள் ஆதரிப்போன்றாரு. இதெல்லாம் பார்க்குறப்ப டிவிக்கேன்னு ஒரு சின்ன கட்சி, அவனுக்கு ஒரு பொடியன், கிட்டத்தட்ட பொடியன்னு சொல்லணும், அவனில் எதுக்கிறதுக்கு அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்துருக்காங்களே. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பக்கம் திருடனும் கொள்ளைக்காரனும் சேர்ந்து ஒரு ஊரில் அந்த பிட் பாக்கெட் அடிப்பான் பாரு, யார் நம்ம டிவிக்கே தான் சொல்கிறேன், திருடனும் கொள்ளைக்காரனும் சேர்ந்து பிட் பாக்கெட் அடிக்கிறனுக்கு எதிராக கூட்டணி வச்ச மாதிரி இருக்குது. 3 பேருமே சாக்கடைன்னு நிரூபிச்சுட்டாங்க. டிவிக்கு என்ன பண்ணிச்சு, ஈழத்து மேலே கொலை செஞ்ச இவன் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு தன்னை தமிழ் இன துரோகின்னு நிரூபித்தார் விஜய். இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு விஜய் எதிர்க்க போகிறாங்களாம். அரசியல் எவ்வளோ பெரிய கழிசடையாக இருக்குது பாருங்கள், சாக்கடையாக இருக்குது பாருங்களேன்.